இன்றைக்கு 2010 ஃபிசிக்ஸ் எம்சிக்கு பார்க்க போகிறோம். முதலாம் கேள்வி, சடத்துவ திருப்பத்தின் பரிமாணங்களை கேட்டிருக்குது. சடத்துவ திருப்பம் I சமன் mr வர்க்கம். mங்கிறது கிலோகிராம், rங்கிறது மீட்டர் வர்க்கம். ஆகவே ml வர்க்கம். முதலாவது விடை. சடத்துவ திருப்பம்ங்கிறது சாதாரண இயக்கத்தில் திணிவு மாதிரி, சுழற்சி இயக்கத்தில் சடத்துவ திருப்பத்தை பயன்படுத்துவோம். இரண்டாம் கேள்வி, வெப்பக்கணியத்தின் சர்வதேச அலகு. வெப்பக்கணியம்ங்கிறது சக்தியோட சர்வதேச அலகு ஜூல். உணவோட சக்தியை குறிப்பிடக்குள்ள, உணவு பண்டங்களோட சக்தியை குறிப்பிடக்குள்ள கலோரிங்கிற ஒரு அலகையும் பயன்படுத்துவாங்க. ஆனால் அது சர்வதேச அலகு இல்லை. மூணாம் கேள்வி, கண்ணாடி அறையத்தினூடாக வெள்ளொளி செல்லும் போது பின்வரும் நிறங்களிடையே எந்த நிறம் மிக குறைவாக விலகல் அடையும்? கண்ணாடிக்குள்ளால போகக்குள்ள எதிர விலகல் குறையண்டு கேட்கார். வானவில் நிறங்கள் இந்த திசையில போகக்குள்ள வேகம் கூடும், லெம்டா கூடும், மீடிரன் குறையும். அதே மாதிரி முறிவு சுட்டி குறையும், விலகல் குறையும், அதே மாதிரி சிதறலும் குறையும். விலகல் சிதறல் எல்லாம் இந்த திசையில போகக்குள்ள குறையும், வேகமும் லெம்டாவும் கூடும். ஆகவே பச்சை, செம்மஞ்சள், நீலம், மஞ்சள், கரிநீலம். ஜல பக்கம் பார்க்கக்குள்ள மஞ்சள், செம்மஞ்சள், ஒரேஞ்சு இருக்குது. ஆகவே செம்மஞ்சள் இரண்டாவது விட. நாலாம் கேள்வி, ஒருவருடைய கண் வில்லையிலிருந்து விழித்துறைக்குள்ள தூரம் 1.7 சென்டிமீட்டர். கண் வில்லையிலிருந்து விழித்துறைக்குள்ள தூரம் 1.7 சென்டிமீட்டர். முற்றாக தளர்ந்த நிலையில் இருக்கும்போது கண் வில்லையின் குவிய தூரம். முற்றாக தளர்ந்த நிலை என்றால் முடிவிலிருந்து வார கதிர்கள் விழித்திரையில குறிக்கப்படணும். 1/v - 1/u = 1/f. இதுல பிம்பத்தூரம் 1/1.7 சென்டிமீட்டர். பொருத்தூரம் முடிவிலி, கண்வில்லையின் குவிய தூரம் f தான் கேட்கார். இது போடக்குள்ள இது நோக்கி வருது. வில்லையை நோக்கி வந்தா பிளஸ், வில்லையை விலத்தி போனா மைனஸ். இது பிளஸ், இது மைனஸ் பிம்பம். அவை குவிவு வில்லை என்று வரும். -1/7 சென்டிமீட்டர் சமன் 1/f. f சமன் 1.7 சென்டிமீட்டர். இந்த மைனஸ் இருக்கிறதால குவிவு வில்லை. அஞ்சாவது விட. அஞ்சாவது, ஒரு வோல்ட்டுமானி ஒரு அம்பியர்மானி பற்றி சொல்லப்பட்ட கூற்றுக்களை கருதுக. ஏ கூற்று, வோல்ட்டுமானிக்கு பெரிய அகத்தடை உண்டு, உண்மை. அதேவேளை அம்பியர்மானிக்கு சிறிய அகத்தடை உண்டு, அதுவும் உண்மை. முதலாம் கூற்று சரி. பி, ஒரு சுற்றுக்கூறுக்கு குறுக்கே உள்ள வோல்ட்டளவை அளப்பதற்காக வோல்ட்டுமானி அக்கூறுடன் தொடரில் இணைக்கப்படுகின்றது. அதாவது ஒரு சுற்று இருக்கின்ற தடை, ஒரு கலம், ஒரு பல்ப் இருக்கின்ற சுற்றுக்கூறுக்கு குறுக்கே அக்கூறுடன் தொடரில் வோல்ட்டுமானி இணைச்சா அது அகத்தடமையை பெருசி, கிட்டத்தட்ட ஒரு இலட்சிய வோல்ட்டுமானி என்றால் அதுக்குள்ளால கரண்டே போகாது, முடிவிலி. ஆகவே தொடரில் இணைக்க இயலாது. இணைச்சா இந்த பல்ப் பத்த மாட்டிச்சு, மின்னோட்டமே ஓடாது, ஐ 0 ஆயிரும். ஆகவே அது பிழை. எப்பயும் சமாந்தரமாக தான் வோல்ட்மானி அழைக்கப்படும். அம்பியர்மானி அதனூடாக ஓரலகு நேரத்தில் பாயும் மின்னேற்றத்தை அளக்கின்றது. அம்பியர்மானி மின்னோட்டத்தை அளக்கும். அம்பியர்மானிங்கிறது மின்னோட்டத்தை அளக்கிறது. அதுல மின்னோட்டத்துல சமன்பாட்டை தான் தெரியாது. ஓரலகு நேரத்தில் பாயும் மின்னேற்றம் தான் மின்னோட்டம். ஆகவே அது சரி. மின்னோட்டம்
மின்னோட்ட மின்னோட்டம் என்று சொல்லி ஒரே அடியா தராம ஒரு சமன்பாட்டை தந்து கேட்கார். ஏயும் சி உண்மை. 4வது விட ஆறாங்கல்வி. ஒரே இழுவையின் கீழ் உள்ள ஏபி எனும் இரு கித்தார் கம்பிகள் எல்லாவற்றிலும் சர்வசமனாக இருக்கின்ற போதிலும் ஏயின் விட்டம் பியின் விட்டத்தின் இருமடங்காகும். டி வந்து மாறல. ஏபி எனும் இரு கித்தார் கம்பிகள் ஏ இது பி, இதர விட்டம் 2D என்றா இதர டி. அப்ப இது ஆர்ண்டா, இது 2R, இது ஆர் அரை. அடிப்படை முறையில் F சமன் எண்ணிங்கில் 2L வர்க்கமூலம் T/M. இதுல இந்த சமன்பாட்டில் ஆரை விட்டமோ எதுவுமே வரல. அப்போ 2வது சமன்பாட்டுக்கு போகணும். F சமன் 1 2L வர்க்கமூலம் T ஏரோ. இந்த சமன்பாடு எப்படி வந்தண்டா, இந்த எம்ங்கிறது திணிவில்ல, கம்பிட திணிவில்ல, ஓரலகு நீளத்திற்கான திணிவு. அதாவது எம்மிங்கில் எல் தான் ஸ்மால் எம் திணிவு. திணிவிங்கில் நீளம். திணிவுங்கிறது கனவளவு தர அடர்த்தி கீழே நீளம். கனவளவுங்கிறது பை ஆர் வர்க்கம் தர எல். ஏண்டா இது ஒரு வட்ட கம்பி என்றா இதில் பரப்பு தர நீளம் எல்லால பெருக்கினா தானே இது பை ஆர் வர்க்கம் எடுத்த இது வட்டம். விட்டம் தார விட்டம்டா வட்டம் தானே, பை ஆர் வர்க்கம் இது பரப்பு. இது வந்து எல் நீளம், அலகு நீளத்திற்கான திணிவு. அந்த எல்லால நம்ம பிரிக்கணும், எவ்வளவு நீளமோ அந்த நீளத்தால பிரிக்கணும். அப்போ பை ஆர் வர்க்கம் தர எல் தான் கனவளவு இன்ட்டு ரோ கீழே எல். இந்த எல்லும் எல்லும் விட்டுப்பட்டா பை ஆர் வர்க்கம் ரோ, அதை ஏரோன்னு சொல்லலாம். அப்படிதான் இது வந்து. ஆகவே எஃப் சமன் எண்ணிங்கில் 2L வர்க்கமூலம் T பை ஆர் வர்க்கம் ரோ. இதில் என்னங்கிறது அந்த தடங்கள் எண்ணிக்கை. அந்த சமன்பாடு எடுக்கக்குள்ள தெரியும்னு நினைக்கிறேன். எல் மாறல்ல, இழுவ மாறல்ல, எல்லாவற்றிலும் சர்வசமனாக இருக்கின்ற போதிலும். ஆகவே எல் மாறல்ல, டி மாறல்ல, தடம் மாறல்ல, ஒன்றுமே மாறல, ரோ மாறல. எஃப் நேர்வீத சமன் 1 R டிரெக்டா வரும். மத்தெல்லாம் மாறுது இல்லையா. அப்போ FA நேர்வீத சமன் 1 2R, FB நேர்வீத சமன் 1 R. கட்டது FA FB அரை அப்படியே வரும். அதாவது அரை கீழ் 1 2 R அரை. அப்படி இல்லாட்டி இதில் பிரதியிட்டும் செய்யலாம். அது நேர்வீத சமன் தான், கொஞ்சம் ஈஸி. 2வது விட ஏழாங்கல்வி. ஒரு இலட்சிய வாயுவின் இடை வர்க்கமூல கதையை இருமடங்காக்குவதற்கு வாயுவின் தனி வெப்பநிலையை அதிகரிக்க செய்ய வேண்டிய காரணி. ஒரு இலட்சிய வாயுவின் இடை வர்க்கமூல கதை, இலட்சிய வாயு அதில் வேதிர சமன்பாடு 3RT/M. வாயு தானே. ஒருவேளை வழியின்று வந்திருந்தா காமா RT/M வந்திருக்கும். இது வந்து வழியிட சமன்பாடு, ஒளியில் வழியில ஒளியிட சமன்பாடு. இது வந்து மூலக்கூறுட சமன்பாடு. இது இலட்சிய வாயுவாக்க மூலக்கூறு. வர்க்கமூல கதை VRMS இருமடங்காக்கிறதுக்கு வெப்பநிலை எவ்வளவு மடங்காக்கணும் கேட்கார். இது இந்த 3R இந்த மூணையும் வந்து நான் கேண்டு எடுக்கேன். K வர்க்கமூலம் T 2 VRMS மாறணுமாம். அப்போ K வந்து T' என்னன்னு கேட்கார். அதான் கேள்வி. அரை சமன் வர்க்கமூலம் T வர்க்கமூலம் T' என்னங்கிறான் கேள்வி. T' சமன் 4 தர T, 4T வரும்.
4 மடங்கால t உயர்த்தினா தான் 2 மடங்கு இடைவர்க்கமூலக்கதியை அதிகரிக்க செய்யலாம். இது வந்து இந்த அளவுக்கு சமன்பாட்டில் போட்டு செய்யறல, இது 2 இது 4 தான் வர்க்கமூலத்துக்கு அங்கே வந்து 2 மாறும். அப்படி பார்த்தா சரி, வர்க்கமூலத்துக்குள்ள இருக்கிறால வர்க்கம் மடங்கு அதிகரிச்சாதான் இது 1 மடங்கு அதிகரிக்கும். இந்த அளவுக்குலாம் செய்யறல MCQ வழங்கப்படுத்துறதுக்காண்டி செய்யும். 8ஆம் கேள்வி, ஒரு பொருளின் கோணவேகம் ஒமேகாவானது உருவில் காணப்படுகின்றவாறு நேரம் t உடன் மாறுகின்றது எனின் நேரம் t இல் கோண இடப்பெயர்ச்சி தீட்டாவின் ஒத்த மாறலை மிகச்சிறந்த வகையில் குறைப்பது. ஒமேகா வேகத்துக்கு சமன், அதாவது v சமன் r ஒமேகா, தீட்டாங்கிறது இடப்பெயர்ச்சிக்கு சமன் s சமன் r தீட்டா. இது ஒமேகா கிராஃப் எல்லாம் வந்தா ஒமேகான்னு எடுக்கிறல்ல, வேகம் மட்டும்தான் எடுக்கிற. சமன்பாடு வந்தாலும் ஒமேகா வேகம் மாத்தினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக விட வரும். இதை வேக நேர வரை இப்போ வந்துருக்கார் நேர்கோடு. அதில் இடப்பெயர்ச்சி நேர வரைவை கேட்க, இதில் சம நேர இடைவெளியில இதில் பரப்பு கூடுது, அதே மாதிரி கூடுற அளவும் கூடுது. அதாவது S சமன் VT கிராஃபோட பரப்பு இடப்பெயர்ச்சியை தரும். VT பெருக்கினா அதில் பரப்பு அதான் இடப்பெயர்ச்சியை தரும். இதில் ஒரே அலகு நேரத்தில் இதில் பரப்பை விட இந்த பரப்பு கூட, ஆனால் இந்த பரப்பு கூடுது, கூடுற அளவு இதை விட இதில் சைஸ் பெருசு, ஆகவே கூடுது, கூடுற அளவு கூடுது, ஆகவே படித்திறன் கூடுற மாதிரி வரும். கூடுது ஆனால் கூடுற அளவு கூடுது அப்படின்ற அப்படி வரும். இந்த படித்திறன் கூடுற மாதிரி இந்த இடத்துல இருக்கிற தீட்டாவோட இந்த ஆல்ஃபா வந்து பெருசு, கொஞ்சம் ஏறிட்டு போகும். ஒருவேளை வேகம் சம வேகமாக இருந்துச்சுன்னா பரப்பு சமனா கூடுது, ஆனால் கூடுது, ஆகவே கூடும், ஆனால் சமனா கூடும். அதே மாதிரி இடப்பெயர்ச்சி நேர வரைப்பிலிருந்து வேக நேர வரைவை கேட்டாலும் இதில் படித்திறன் மாறல, அதில் அந்த கோணத்தை மட்டும்தான் பார்க்குறேன். S∠T வேகம் சமன். கிராஃப் வந்தால் ஒன்று பெருக்கணும், இல்லைண்டா பிரித்து பார்க்கணும். ரெண்டுல எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா சரி, இதில் படித்திறன் இது கூடுது, கூட்டிட்டு போகுது, அப்போ வேகம் கூடுது, வேகம் கூட்டிட்டு போகும். அது சீராக கூடுமாங்கிறது நமக்கு இந்த கிராஃபை பார்த்து சொல்லலாம். அடுத்த கேள்வி 9ஆம் கேள்வி, ஒரு குருதியை கொண்டு செல்கின்ற குறுக்கோட்டு பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கம் உடைய ஒரு பெரும் நாடி ஒவ்வொன்றும் குறுக்கோட்டு பரப்பளவு 0.4 சென்டிமீட்டர் ஆகிருக்கின்ற 0.4 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கின்ற ஒரு அலகு நேரத்தில் சம கனவளவு குருதியை காவுகின்ற 18 சிறிய நாடுகளாக பிரிகிறது. இதே போல 18 இருக்குது. ஒரு அலகு நேரத்தில் சம கனவளவு குருதி, அதாவது இதுக்குள்ளால ஒரு செகண்டுக்கு 1 மில்லி லிட்டர் போனா இந்த 18க்குள்ளாலையும் 1 மில்லி லிட்டர் தான் போகும். இங்கிருந்து 18 மில்லி லிட்டர் ஒரு செகண்டுக்கு வெளியாயினா இதுக்குள்ள 1 மில்லி லிட்டர் வெளியாகும். இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு மில்லி லிட்டரா வெளியாகும். பெரிய நாடியில் உள்ள குருதியின் கதி ஓரளவுண்டு வாரதால நம்ம அந்த செகண்டை கணக்கெடுக்காம விடுவோம். இட பரப்பளவு பை ஆர் வர்க்கம் இன்டு டி, அது நீளம் எல் என்று எடுக்க, அதை கதியை காண்றதுக்கா L/T திரவகம். இது கனவளவு பை ஆர் வர்க்கம் இன்டு எல், பரப்பு தர நீளம்டா கனவளவு, கீழே டி சும்மா போடுறேன்.
இது 18 தர 18 சின்ன சின்ன குழாயில் இருக்கு பை R1 வர்க்கம் இது R2 எடுக்கன் இது R1 எடுக்கன் இது R2 எடுக்கன் R2 வர்க்கம் இன்டு இது எல்லாம் சமதூரம் தான் போகுது ஏண்டா ஒரே பரப்பளவு ஒரே கனவளவு v/t சமன் எல்லாத்துக்கும் ஆகவே ஒரே நீளம் தான் போகும் எப்படின்னா பை ஆர் வர்க்கம் a இன்டு எல் தானே கனவளவு கீழே t a எல்லாத்துக்கும் சமன் v/t சமன் ஆகணும்டா l/t சமன் தானே a சமன் எல்லாத்துக்கும் அவரே சொல்லிட்டார் ஒரு அலகு நேரத்தில் சம கனவளவு குருதியை கொண்டு செல்லும் இன்டு ஆனால் இது வேற ஒரு தூரம் போகும் இது போகிறத விட இது ஒரு வேற தூரம் கொண்டு போகும் அது ஒரு எக்ஸ் எடுத்து கீழே டீயை போட்டால் இது ஒரு செகண்டில் போன இதுக்குள்ளால ஒரு செகண்டில் போன குருதியும் அவ்வளவும் இதுக்குள்ளே போய் தயாரிக்கணும் ஆகவே இதான் டி வெட்டுப்படும் அப்படி இல்லாட்டி டீயை வச்சுக்கிட்டு இது வந்து வி y இது vx இது வந்து vy என்று எடுக்கன் இந்த l/tங்கிறத vx என்று எடுக்கன் பை வெட்டுப்படும் பையும் வெட்டுப்படும் r வர்க்கம் இது 1 சென்டிமீட்டர் வர்க்கம் இதில் பரப்பளவு பை வெட்ட தேவையில்லை 1 சென்டிமீட்டர் வர்க்கம் இன்டு vx சமன் 18 தர vy தர 0.4 சென்டிமீட்டர் வர்க்கம் கேட்டது பெரிய நாடியில் உள்ள குருதியின் கதிர் கீழ் vx கீழ் vy 18 தர 0.4 சென்டிமீட்டர் வர்க்கம் வெட்டுப்படும் 7.2 போல ஒரு நினைக்கிறேன் மூணாவது விட 8.4 32 வரும் 2 வார விட 1 அருகி 8.4 32 அதெல்லாம் வராது அலகு வராது ரெண்டும் ms-1 இல்லாட்டி சென்டிமீட்டர் மைனஸ் ஏதோ 3 10வது இலைக்குத்து கம்பி வழியே இயங்கத்தக்க ஓர் இலேசான சிறிய வளையத்துடன் தொடுக்கப்பட்டுள்ள ஒரு இழை நுனியை நோக்கி அவ்விளை வழியே செல்கின்ற ஒரு அலைத்துடிப்பு உருவில் காணப்படுகின்றது அது வளையத்துக்குள் இருக்கிற அவை மென்முனை இது வன்முனை இல்லை மென்முனை போறது அப்படி அடைக்கும் அப்ப அதோட இது வீச்சம் டபுள் மடங்காகும் 2வது விட அலைத்துடிப்பின் உச்சம் வளையத்தை அடையும் கணத்தில் துடிப்பின் வடிவத்தை மிகச்சிறந்த குறிப்பது 2வது விட 11 ஒரு புள்ளி பொருள் ஓவானது உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு மெல்லிய குவிவில்லைக்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ளது காட்டப்பட்டுள்ள படுகதிரின் முறிந்த பாதையை சிறந்த விதத்தில் வகையுறிப்பது 11ஆம் கேள்வி வில்லை எஃப்க்குள்ள பொருள் இருக்கு ஆகவே எஃப்க்கும் அதாவது இஞ்சல பக்கம் பிம்பம் வரையலாது இஞ்சலாம் வரணும் ஓக்குள்ள வர கதிர் அப்படியே தான் வரும் இது அப்படியே வரும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம வரும் இஞ்சல வார கதிர் முறிஞ்சி 1வது 2வது 3வது வராது ஏண்டா அது எஃப் இஞ்சல பக்கம் சந்திக்குது இந்த திசையில சந்திக்கிறதால 1 2 3 வராது 5வதும் சரியா ஒடுங்குற மாதிரி தான் போகுது அதாவது இஞ்சால சந்திக்கிற மாதிரி தான் போகுது இப்படியே வந்து இஞ்சால சந்திக்கிற மாதிரி தான் போகுது 4வது மட்டும்தான் விரிவடைகிற மாதிரி போகுது இந்த விரிகிற மாதிரி போகுது இது விரிஞ்சாதான் ரெண்டும் போய் ஒரு இடத்துல சந்திச்சு பிம்பம் வரும்
ஆகவே 4வது. ரெண்டாவது எஃப்க்குள்ள கிடக்கு பொருள். எஃப் கிடக்குறால பின்னுக்கு தான் பிம்பம் வரணும். 12வது காட்டப்பட்டுள்ள சுற்றில் அம்பியர்மானி ஏனூடாக உள்ள மின்னோட்டம் ஆர் ஆர் அம்பியர்மானி. இதில் அடுத்தது நான் 0 எடுக்கன். இது எடுத்தா இதில் அழுத்தம் 0 என்றா வி. இது 0 என்றா இதுவும் வி. இது 0 என்றா இது வி. ஏன் அப்படி எடுத்தண்டா இது கர்ச்சஃப் விதியெல்லாம் பயன்படுத்துறது போவீங்க. இது எம்சிக்யூ. அதுவும் 12வது கேள்வி. முதல் 20 கேள்வி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி தான் போவா. ஏண்டா பின்னிக்கு இருக்கிற கேள்வி கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதால அதோட கூடிய களம் வந்தா நீங்க வந்து அழுத்தத்தை போட்டுறணும். அழுத்தத்தை ஃபுல்லா பிரித்து கொடுத்தீங்கன்னா கெதியா விட வந்துடும். இது வி, இதுவும் வி, இதுவும் வி. 3ஓட புள்ளிட அழுத்தம் வி. அப்ப இதுக்கு குறுக்கே ஒரு மின்னோட்டம் பாயல என்ற அழுத்த வேறுபாடு இல்லை. இது குறுக்கையும் அழுத்த வேறுபாடு இல்லை. ஆகவே I0 முதலாவது விட. கூடிய களம் வந்தா கொஞ்சம் அழுத்தத்தை போட்டீங்கன்னா